எங்கடா அடுக்கும் எங்கடா அடுக்குமான்னு கேக்குறேன். எப்ப எப்ப சாமி பண்டாட்டி பிடிக்கிற மாதிரி பிடிச்சிங்க பாரு. யாரு மகாராணி? நீ யாரு? நான் ஒரு நாட்டு காவல்காரன். கூப்பிட்டா கூப்பிட்ட குரலுக்கு வந்து நிக்கணும். எப்படி நிக்கணும்? கை கட்டி வாய் போட்டு என்னமான்னு பதில் பொண்டாட்டியா? ஏமா எங்க சாலி கட்டி வச்சிருக்கியா? ஏன் அண்ணா? இல்ல அந்த மாதிரி எதனா என்னங்குதா? ஏன் ஏவா சொல்லுமா என்ன பண்ண? பொண்டாட்டி கட்டி பிடிக்கிறேன் கட்டி பிடிக்கிறேன். ஏமா என்ன ஒரு காவலுக்காரனா மதிக்கிற நீ குடும்பத்துல ஒருத்தனா மதிக்கிற அம்மா தான் என்ன வச்சுங்குது. ஏமா காவலுக்காரனா தானே மதிக்கிறேன். நைட்டு கூட 10 மணிக்கு கேட்டு நின்னுக்கிறேன். பாய்ந்தா ஏன்டாங்க கேட்டு நின்னுக்கிறேன் உள்ள வாடா கொஞ்சம் பால் குடிச்சு போறான்னு பால் குடிச்சு போறான்னு கூப்பிடல. விளக்கமா சொல்லக்கூடாது. ஏன்னா தப்பா நினைக்க மாட்டாங்க. ஏன்னமா யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. தப்பால யாரும் நினைச்சுக்காங்க. பால் கொடுத்தது வாங்கிட்டு நீங்க தப்பா நினைச்சுக்காங்க. அம்மா தான் கொடுப்பாங்க பால். பால் ஆமா அது என்ன பாலுன்னா என் புருஷங்கிறப்பல அந்த கழை பையன் அவன் சத்து இல்லாத ஆம்பளை. அந்த கழவனுக்கு 1 லிட்டர் பால் வாங்கி சுண்ட காய வச்சு அதுல முந்திரி பிஸ்தா பாதாம் மத்தினே கலந்து எடுத்துட்டு போய் அந்த கழவனுக்கு கொடுப்பேன். அந்த கழவனுக்கு என்ன கொழு பேர் இருந்தா நம்ம மிச்சம் வச்சு எச்சப்பால நம்ம கொண்டாட்டி குடிக்கணுன்றதுக்காகவே 1 டம்ளர் பால்ல பாதி டம்ளர் குடிச்சிட்டு பாதி டம்ளர் பால் வச்சு போடும் வச்சிருவாரு. ஏன்டா என்னமா என் தகுதி என்ன, அந்தஸ்து என்ன, ஸ்டேட்டஸ் என்ன, பேக்ரவுண்ட் அப்படி இருக்கும்போது அந்த கிணறு வச்ச மிச்ச பாலை எச்ச பாலை நான் குடிப்பேனா அவனுங்க எங்க கைத்துல தாலி கட்டா குத்தா என்னடப்பா அவன் வச்சு எச்ச சோத்தை நான் துண்ணணுமா? அவன் வச்சு எச்ச பாலத்தை நான் குடிக்கணுமா? அவன் வச்சிருந்தா நான் துண்ணணுமா? அந்த கிழமை 1 மாசத்துக்கு ஒரு தடவை பல்லு வளர்க்கறதுக்கு மொத்த பல்லாட கிடக்கும். கோயில கட்ட வேற அடக்குது. மூக்கல பொடி வேற போடுமாடா பக்கத்துல வைக்கிறத யோசனை பண்ணுவேன். அப்படி இருக்கும்போது அந்த கழை வச்ச மிச்ச பாலை எச்ச பால அதே எடுத்து கேட் நாய்க்கு ஊத்திட்டு வருவேன். அந்த கேட் நாய்க்கு நான் ஊத்துனாக்கா மாடி படி கட்டி இறங்கி உடம்பு வலிக்கு கை வலிக்கு கால் வலிக்கு எடுத்து போய் ஊத்திட்டு வரணும். நம்ம வீட்டுல காவல்கார நாய் தடி மாடாட்டு நாயா நாய் தான் நாயா. ஆமா இந்த காவல்கார நாய்க்கு ஒரு குரல் கொடுத்தோம்னா அப்படியே மேல குடுக்கணும் ஓடி வந்து மிச்ச வச்ச எச்சப்பால கீழே ஊத்தணும்னா நக்கிட்டு போற நாயி நீ அம்மா எனக்கு 10 மணிக்கு பால் கொடுத்தாங்க 8 மணிக்கு பால் கொடுத்தாங்கன்னு இப்பேற்பட்ட சதியில என்ன சொல்லி எச்சப்பால நக்கணும் பையா நக்கனா கூட நல்லா இருக்குப்பா அம்மா பால். நீயா பேசுறதா? நானா பேசுறேன். நீயா பேசல. காலையில 8 மணி ஆச்சுன்னா தட்டு தூக்கிங்க அம்மான்னு ஓடியாரும் பாரு. தட்டு நிறைய தயிர் சாதம் கொட்டுறோம் பாரு. அந்த தயிர் சாதம் துணுக்கிட்டு இந்த மாதிரி பேசினுக்கிறேன். நீ போற தயிர் சோறு போய் வந்தா மயில் மயிலா போது பாரு. ஓ சிரிகாரினா அம்மா கிட்ட பசிக்குன்னு ஒரு வார்த்தை கேட்டா போதும் திபுன்னு தோச்சு பின்னாடி ஓடி போய் தலைவார இலையா கொண்டு வச்சுட்டு திபுன்னு உள்ள போய் குத்து பாய்ந்த பீஞ்சின்னு வந்து இலையில வச்சுட்டு பண்ணிய நாடி பெல்லையா அம்மா ஏண்டா நானும் மோளக்காரன் ஆன்லைன்ல புக் பண்றேன். அப்ப கூட 10 நாளுக்கு அப்புறம் தான் வருது. ஆன்லைன்ல புக் பண்றீங்க? இவனுக்கு திடீர்னு இப்ப கிடைச்சிடான் சூத்து முன்னு உள்ள போட்டு தேவையா அம்மா ஆன்லைன்ல புக் பண்ணி சாப்பிடறாளா? நீங்க தான் அம்மா ரஸ்த கேட்டியம்மா ஆன்லைன்ல புக் பண்ணி நாராயணமங்கல சாணி இருக்குது. உனக்கு எவ்வளவு ஆனது எவ்வளவு கொழுப்பு எவ்வளவு தீவிர அறிவு இருந்தா ஒரு நாட்டு மகாராணிகள் நீ பார்க்காம ஆளுக்கு ஆளு ரசத்தையாடா கொடுக்குற ரசம். ரசம் தானே கேக்குறாங்க. பணமா கேக்குறாங்க ரசம் தானே சும்மா போறது கூட பூச்சி பூச்சி கொடுக்கறதுக்கா ஏதோ ஒண்ணு கொயாவிலே ஏதோ திருப்பி போடுறேன். சொல்லுமா அவன்கிட்ட என்ன கேட்ட என்ன கேட்ட ஊர் உலகத்துல நடக்கத்தாடா? நான் கேட்டா நான் கேட்கக்கூடாதா? எனக்கு கொடுக்க கூடாதா? எனக்கு தரக்கூடாதா? நான் கேட்டேன்னு சொல்லுமா. ஏவா நான் கேட்டேன் சொல்லாமா. ஏன்னா நான் கேட்டேன்னு சொல்லுமா. நானு நான் கேட்டேன் ஏன் இல்லம்மா ஏன் சொல்ல நான் கேட்டேன்னு சொல்லுமா. நான் சொல்றேன் நானு ஒரே ஒரு முத்தம் கேட்டுட்டா ஒரே ஒரு முத்தம் தரக்கூடாதா? கொடுக்க மாட்டேன்டானா?